என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. மகிமைப்படுவதாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கவனித்து வருகிறோம். இயேசு என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஞாபகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். அவர் வம்ச வரலாறை உடையவர். 2வது, அவர் விண்ணக வழிமுறையை கொண்டு பிறந்தவர். 3வது, அவர் மற்றவைகளை பார்க்கிலும் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று சொல்லி, அதில் 2வது பகுதியாக விண்ணக வழிமுறையிலே பிறந்தவர். ஒரு மனுஷனுடைய மனுஷீகத்தின்படியாக இயேசு பிறவாதபடிக்கு அவர் பரலோகத்திற்குரிய வழிமுறையின்படி பிறந்தவர் என்று சொன்னேன். அதற்கு நான் முதலாவது ஒரு காரியங்களை உங்களுக்கு கடந்த வாரத்திலே நான் சொல்லும் பொழுது, விண்ணக வழிமுறை என்று சொல்லும் பொழுது 2 காரியங்கள் பூலோகத்திலிருந்து பிறக்கிறவர்களுக்கும் பரலோகத்திலிருந்து பிறக்கிறவர்களுக்கும் 2 காரியங்கள் இந்த உலகத்திலே வித்தியாசத்தை காண்பிக்கும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது அவர் எந்த இடத்திலே தன்னை மௌனமாய் காத்துக்கொள்ள வேண்டுமோ அதன்படியாய் மௌனமாய் இருந்தார். அதே போல இன்னொரு காரியங்களை சொன்னேன். தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒரு மறுரூப சாயலை அவருக்குள்ளே வைத்திருந்தார். நான் முதலாவது உங்களுக்கு மௌனம் என்று சொல்லும் பொழுது, மனிதனுடைய தூண்டுதலுக்கு தான் இரையாகி விடாதபடிக்கு மனிதனுடைய தூண்டுதலை அறிந்து அவர் மௌனமாக இருந்ததை உங்களுக்கு சொன்னேன். அதே நேரத்தில் தனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்று வரும் பொழுது, பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாய் வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்திலே அவர் மௌனமாக இல்லை. அந்த இடத்திலே அவர் பதில் பேசினாராம். எப்படி பேசினார் என்று சொன்னால், வசனத்தை கொண்டு சாத்தானை வீழ்த்தும்படியாய் பேசினாராம். அப்படியானால் மனிதர்களுடைய தூண்டுதலை அறிந்து மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சவால் வருகிறது என்று சொன்னால், அந்த சவாலை வசனத்தை கொண்டு நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற வசனத்தின்படியாய் நாம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் ஒரு 2வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. முதலாவது மௌனமாய் இருந்தார் என்பது மாத்திரமல்ல, 2வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவர் பரலோகத்தினுடைய பிறப்பின்படியாய் பிறந்தவர் அல்லது பரலோகத்தினுடைய வழிமுறையின்படியாய் வந்தவர். இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கேற்ற மனுஷிகத்தின்படியாய் அல்ல, பரலோகத்திலிருந்து பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இயேசு 2வது ஒரு அடையாளமாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். என்ன என்று சொன்னால், அவருக்குள்ளே ஒரு மறுரூபம் இருந்ததாம். அவருக்குள்ளே நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், அதில் மிக குறிப்பாய் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுரூபமானார். நீங்கள் இந்த வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதற்கொண்டு 35வது வசனம் வரையிலும் வாசிப்பீர்களானால், இந்த மறுரூபத்தினுடைய சம்பவமானது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறுரூபத்தின் சம்பவத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு அவர்களை அழைத்து கொண்டு போய் மறுரூபமானார் என்பது மார்க் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் லூக்கால வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து கொண்டு போய் மலையின் மேலே அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் மறுரூபமானார் என்று வரும். அப்படியானால் அவர் ஏதோ இந்த உலகத்திலே தன்னை காண்பித்துக் கொள்வதற்காக வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய், நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு காண்பிக்கின்ற, எப்படிப்பட்டவர் என்பதை தன்னை காண்பிக்கின்ற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வன் அல்ல. நம்ம எப்படிப்பட்டவராய் மாற்றப் போகிறார் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய தேவன். தன்னை முன்மாதிரியாய் வைத்தார், உண்மைதான். ஆனால்
தன்னை ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் பவர், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னை பிரகடனப்படுத்தும்படியான, தன்னை மேன்மைப்படுத்தும்படியான ஏதோ சில மாயாஜாலங்கள், மந்திரங்களைப் போல இப்பொழுது ஒரு வல்லமை கிடைக்க போகிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு போதகர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த சேரை தொட்டு ஜோம் பண்ணுறார். ஜோம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த சேரில் நீங்கள் யாராவது உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரோடு கூட இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறார். சேரில் உட்கார்ந்த உடனே அப்படியே அபிஷேகத்தில் குதிச்சு உருண்டு பிறண்டு. இந்த ஷோலாம் இயேசு கிறிஸ்து காண்பிக்கல. தம்முடைய வல்லமையை ஆண்டவர் காண்பிப்பதற்கு காரணம் நம்முடைய ரட்சிப்பிற்காக, தன்னை யார் என்று நிரூபிப்பதற்காக கிடையாது. He don't want to prove himself. அவர் தன்னை நிரூபிக்கும்படியாய் வரவில்லை. அதே நேரத்தில் மனுஷர்களுக்கு முன்பாய் தேவனுடைய வல்லமையும் கிருபையும் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்தார் என்பது உண்மை. தேவனுடைய வல்லமை தனக்குள்ளே அவர் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக நிரூபித்தாரே ஒழிய, தன்னை பற்றினதான ஒரு மேன்மை அடைதல் வேண்டும் என்பதற்காக, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி செய்யவில்லை. விசுவாசிகளுக்கு நான் அன்போடு தயவோடு சொல்லுகிறேன், பெரிய கூட்டங்களை பார்ப்பதோ அல்லது இந்த கூட்டத்திற்கு போனால் இந்த அற்புதம் நடக்கிறது, அந்த அற்புதம் நடக்கிறது, நான் சொல்லுகிறேன், எந்த கூட்டத்தில் எந்த அற்புதம் நடந்தாலும் இயேசு தான் அற்புதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் அங்கேயும் கொடுக்க முடியும், இங்கேயும் அவரால் கொடுக்க முடியும். நம்முடைய மனதிலே அவர் அங்கே போனால்தான் நமக்கு கொடுப்பார் என்று நாம் ஏதோ ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் முற்காலத்தில் பின்பற்றி வந்த பழைய வாழ்க்கையினுடைய வழிமுறையினுடைய ஒட்டுதலிலேயே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, இங்கே போனால் தான் சரியாக இருக்கும், அங்கே போனால் தான் சரியாகும், இந்த தண்ணியில் குளிச்சா தான் சரியாகும், அந்த தண்ணியில் குளிச்சா தான் சரியாகும். இது கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே இங்கே போனால் தான் சரியாகும், அங்கே போனால் தான் சரியாகும், மாதம் தவறாமல் போய் உட்காந்துக்கும். அதனால் ஒரு லாபமும் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு தன்னையோ அல்லது தனக்குரியவைகளையோ, நான் இப்படி சொல்லுகிறேனே, சீஷர்கள் கூட தங்களையோ தங்களுக்கு உரியதையோ மேன்மைப்படுத்தும்படியா எதையும் செய்யவில்லை. தங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கே அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே ஒழிய, தங்களுடைய மேன்மை என்ன என்பதை தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றையும் செய்யவில்லை. ஆக தங்களையும் தங்களுடைய ஊழியத்தையும் தங்கள் காரியத்தையும் பெருமைப்படுத்திக் கொள்கிற எந்த காரியத்தையும் வேதம் அங்கீகரிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் சம்பவத்திற்கு வருவோமே. அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த மறுரூபம் என்ற ஒரு காரியத்தை வேதத்திலே வாசிப்பீர்களானால், நிறைய இடங்களில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மறுரூபம் என்ற ஒரு காரியம் கொடுக்கப்படவில்லை. தேவன் அவர்களுக்கு தரிசனம் மாத்திரமே வருகிறதே ஒழிய, தரிசனமானவர் மறுரூபப்படுத்தின மறுரூபத்திற்குரிய நேரடியான ஒரு தொடர்பு சொல்லப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே மறுரூபம் என்ற வார்த்தையே வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து துவங்குகிறது. நீங்கள் இந்த மறுரூப சாயலை இதற்கு முன்பாக கேள்விப்படும் பொழுது நாம் அதை எப்படி கேள்விப்பட்டிருப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையினுடைய பெயர் மறுரூப வாழ்க்கை அல்லது நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி, மறுரூபம் நித்திய ஜீவன் என்பது நாம் மரித்த பின்பு கிடைக்க பெறுகிற ஒரு வாழ்க்கை என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது அவர் மரித்த பின்பு மறுரூபமானார் அப்படின்னு வேதத்தில் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களானால், எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களுக்கு இயேசு மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே நேரடியாய் மறுரூபம் என்ற வார்த்தையை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அவரை அறியாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மறுரூப சாயலிலே மறுரூபமாய் அவர்களுக்கு தரிசனமானார் என்ற வார்த்தை வருகிறது. அப்படியானால் ஒரு மனுஷனுடைய மரணத்திற்கு பின்பு நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, மறுரூபம் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலே, அதற்கிடையே நான் சொல்லுகிறேன், இந்த மறுரூப வாழ்க்கையை ஒருவன் முழுமையாய் அடைய வேண்டுமானால் தான் வாழுகிற வாழ்க்கையின் போதே தனக்குள்ளே ஒரு மறுரூபத்திற்குரிய உண்டாகுதல் இருக்க வேண்டும். மரித்தவர்களுக்கு மறுரூபம் என்று சொல்வதை பார்க்கிலும்
மறுரூபம் என்பது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் அதில் 51, 2, 53 வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால், கடைசியிலே ஒரு எக்காளம் துணிக்கும், இயேசு வரப்போகிறார். அவர் வரும் பொழுது, எக்காளம் துணிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்க, அப்போ நமக்கு எல்லாருக்கும் இயேசு வரும் பொழுது ஒரு மறுரூபம் கிடைக்கும், மரித்த பின்பு ஒரு மறுரூபம் கிடைக்கும். இந்த 2 மறுரூபமும் நமக்கு கிடைப்பதற்கு முதலாவது இயேசு ஒரு நல்ல ஒரு விண்ணக வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மறுரூபம் அன்றைக்கு வருவதில்ல, இன்றைக்கு அது நமக்குள் உருவாக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிறேன், இந்த நித்திய ஜீவனை, இந்த மறுரூப ஒரு வாழ்க்கையை முதலாவது இழந்து போனது யார் என்று சொன்னால் ஆதாம் தான். நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே சாப்பிட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அந்த கனியை புசித்ததினாலே அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து, அப்படியானால் நித்திய ஜீவனுக்குரிய தேவன் கொடுத்த ஒரு ரூபத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் இழந்தபடியினாலே மனுஷனுக்குரிய ஒரு நிர்வாணம் அவர்களுக்கு தோன்றுகிறது. அந்த நிர்வாணம் வந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரையிலும் மனுஷிகம் என்பது நம்மை மேற்கொண்டு கொண்டே வருகிறது. இந்த மனுஷிகத்திற்குள்ளே நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை ஆண்டவர் திரும்பவும் நமக்குள்ளே உருவாக்குவதற்காக தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரிலே வந்தவர். மறுரூபம் என்பது கர்த்தருடைய நாளிலும் அதே நேரத்தில் உங்களுடைய மரணத்திற்கு பின்பாகவும் கிடையாது. இன்றைக்கே அந்த மறுரூபம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த மறுரூபத்தை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மறுரூப சாயலை நேரடியாய் பார்த்தவர்கள் என்று சொன்னால் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தான் நேரடியாய் பார்த்தவர்கள். 3 பேரை தான் மலைக்கு மேலே கொண்டு போகிறார், மற்றவர்கள் மலை அடிவாரத்தில் இருக்கிறார்கள். இந்த 3 பேரிலே யாராகிலும் ஒருவர் மறுரூபத்தை பற்றி நேரடியாய் எழுதி இருக்க வேண்டும். ஆனால் மறுரூபத்தை பற்றி யோவான் எழுதவே இல்லை, யோவான் சுவிசேஷத்திலே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அப்போ நேரடியாய் கண்டவர்களிலே 3 பேர் தான் அதற்கு சாட்சி. ஒன்று பேதுரு, யோவான், யாக்கோபு. சரிங்களா? இவங்க 3 பேரும் தங்களுடைய நிருபத்திலையோ அல்லது தங்களுடைய சுவிசேஷத்திலையோ, இப்படி சொல்லுகிறேனே, பேதுரு என்கின்ற பேதுரு எழுதின சுவிசேஷம் இல்லை, நிருபம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தையும் எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தலையும் எழுதியிருக்கிறார், நிருபங்களையும் எழுதியிருக்கிறார். 3 யோவான் புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகங்களிலே அவருடைய மறுரூபத்தை பற்றின சில காரியங்கள் நேரடியாய் சொல்லப்படாமல் நாம் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் புரிகின்ற வகையிலே அது இடையிலே சொல்லப்பட்டதற்கு ஒரு காரணம் வருகிறது. நான் அதை உங்களுக்கு நேரடியாய் சொல்லுகிறேனே. நீங்கள் பேதுரு எழுதின நிருபத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபத்தை அவர் எழுதியிருக்கிறார். கவனிங்க. நீங்கள் 1 பேதுரு 2 பேதுரு புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 பேதுரு 2 பேதுரு இந்த 2 நிருபங்களையும் பேதுரு தான் எழுதினார். அப்படி பேதுரு எழுதும் பொழுது இந்த 2 நிருபத்தை அவர் எழுதுவதற்கு முக்கியமான சில நோக்கங்கள் உண்டு. கவனிங்க, பேதுருடைய நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்பதற்காக நான் சில காரியங்களை ஒரு ஆரம்பமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் 1 பேதுரு வாசிப்பீர்களானால் உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக பேதுரு எழுதுகிறார். நீங்கள் 2 பேதுருவை வாசிப்பீர்களானால் உபத்திரவ ஆறுதலுக்காக அல்ல, ஊடுருவுகிற கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது என்று ஆலோசனையாய் அதை எழுதுகிறார். 1 ஆறுதலுக்காக எழுதுகிறார், 2வது பேதுரு ஆலோசனைக்காக எழுதுகிறார். இவர் முதலாவது ஆறுதல் படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பேதுரு இந்த நிருபத்திலே சிதறி போன எங்கும் கிறிஸ்தவர்களுக்காக அவர் எழுதுகிறார். ஆனால் நீங்கள் யாக்கோபு நிருபத்தை வாசிக்கும் பொழுது சிதறி போன யூதர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனால் பேதுரு சிதறி போன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற புறஜாதியாராய் இருக்கிறவர்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்காய்
எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்படும் பொழுது யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களிலே ரோமர்களால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்படாததினாலே அவர் துஷ்டத்தனமாய் துன்மார்க்கமாய் நடத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். இந்த வேதனைப்படுத்தப்படுகிற காலங்களிலே பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் எஜமான்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பார்கள், அவர்களெல்லாம் ஆளுகையில் இருக்கிறவர்கள், நீங்கள் அதற்காக பயப்பட வேண்டாம், நீங்கள் பாடுபடுகிறது பாக்கியம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாடுகளை உபத்திரவத்தை நீங்கள் பாக்கியமா எண்ணுங்கள் என்று சொல்லி பாக்கியத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஆனால் 2 பேதுரு எழுதும் பொழுது அதே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துவிட்டது, இந்த பிரச்சனைகளிலே நீங்க கவனமாய் இருந்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளும் அநேக கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து விட்டார்கள். இந்த கள்ளத்தனமான காரியங்களை நீங்கள் எப்படி அணுக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார். கவனிங்க, இந்த கள்ள போதகர்களும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிறவர்கள் அந்த நாட்களிலே 3 காரியங்களை மிக முக்கியமாய் அவர்கள் போதித்து வந்தார்கள். அதே நேரத்திலே கிறிஸ்தவை அல்லாத சூழ்நிலையிலே சிலர் ஞான உபதேசம் என்று சொல்லப்படுகிற அல்லது அறிவு சார்ந்த உபதேசம் என்று சொல்லப்படுகின்ற அறிவு சார்ந்த கொள்கைகளை சில பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இது 2மே சில இடங்களில் மிங்கிள் ஆகிருது. கவனிங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறோங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி. நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் விளங்கி கொள்ளாமல் இருப்பதற்கு கிறிஸ்தவத்திற்குள்ளே சில கள்ள உபதேசங்கள் வருகிறது. இந்த கள்ள உபதேசம் எதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, ஞானத்தை பற்றி பேசுகின்ற, அறிவை பற்றி பேசுகிற அறிவு கொள்கை உள்ளவர்களுக்கு ஒரு சாதகமாய் அமைகிறது. அப்படி என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை இவர்கள் மறுக்கிறார்கள். ஞான கொள்கை பேசுகிறவர்கள், அறிவு கொள்கையை பற்றி பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை மறுக்கிறார்கள். என்னது அது தெய்வீகத்தை அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், எந்த தெய்வீகத்தை அவர்கள் மறுக்கிறார்கள்னா, இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே தரிசனமானார், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், கடலின் மேல் நடந்து வந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் இந்த உலகத்திற்கு திரும்ப வரப்போகிறார். இப்படிப்பட்ட காரியங்களிலே அதிக கவனம் கொடுக்காதபடிக்கு அறிவு கொள்கைன்னு பேசுகிறாங்க பாருங்க, அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக, நீங்கள் தேவனை காட்டிலும் ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், வரப்போகிறார் என்று சொல்லுகிறீர்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மூன்றாவது, இயேசு நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லுகிறீர்கள். நியாய தீர்ப்பு என்று அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 3 காரியங்களையும், இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தையும், இயேசு கிறிஸ்துடைய வருகையையும், இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பையும் இந்த ஞான கொள்கை என்று சொல்லப்படுகிற, அறிவு கொள்கை என்று சொல்லப்படுகிறவர்கள் மறுக்கிறார்கள். இந்த மறுக்கிற காரியத்தை சபையிலே சிலர் ஊடுருவி இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களும் பேசுகிறாங்க. ஏன் ஏற்ற மாதிரியே பேசுகிறாங்கன்னு சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று சொன்னாலே 2 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நாம் சரியாக இவர்கள் கள்ளத்தனமானவர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு 2 காரியங்கள் பேதுரு உபயோகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, அவர்கள் பணத்தையும் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையும் இந்த உலகத்திற்குரிய புகழையும் சார்ந்துதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடும். பணம் இல்லாமல், புகழ் இல்லாமல், பொருளாதாரத்தினுடைய உயர்வு இல்லாமல் அவங்க பேசவே மாட்டாங்க. பணத்தை பற்றி பேசுவாங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு வழி பேசுவாங்க, எப்படி இந்த உலகத்திலே நாமும் ஒரு பெரியவர்களாய் சாதிக்க வேண்டும் என்று சாதனையை பற்றி அவர்கள் பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறவர்கள், கள்ள போதகர்கள். இரண்டாவதாக, தங்களுடைய ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையிலே, ஒழுங்கு நெறி என்று சொல்லப்படுகின்ற புருஷன், மனைவி, பிள்ளை என்கின்ற உறவுகளிலே ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த உறவுகள் மற்ற உறவுகளோடு இணைந்து போகாதபடிக்கு, நண்பர்கள், சிநேகிதர்கள் என்று சொன்னால் அதில் எந்த கட்டமைப்பிலே ஒழுக்கமாய் வாழ வேண்டுமோ அதையும் தாண்டி நண்பர்கள், சிநேகிதர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறி வாழ்க்கையிலே, நான் சபையாய் பொதுவாய் பேசுகிறபடியினாலே ஒழுக்கம், மொராலிட்டி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பணம், இல்லை பாலியல். இந்த 2 காரியமும் தங்களிடத்திலே ஒழுங்கில்லாமல் இருக்கிறபடியினாலே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை அவங்களுக்கு தெரியாது, தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
இயேசு கிறிஸ்துடைய வருக என்பதை அவர்கள் முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஏன் வருகை முக்கியப்படுத்த மாட்டாங்கன்னா, தங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே, தங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராய் தேவன் எழுதி வைத்த பிரகாரமாக இல்லாதபடியினாலே அவருடைய வருகை என்ற ஒரு வார்த்தையை பேச மாட்டாங்க. மூன்றாவது, நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதுன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். சரிங்களா? கடைசி நாளிலே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ கணக்கு ஒப்புவிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் கணக்காக வாழ்வாங்க, சரியான கணக்கோடு வாழ்வாங்க. அப்போ இந்த 3 காரியங்களும் தீர்க்க தரிசனங்கள் அல்லது உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளிலே கள்ளத்தனமான சிலவைகளும் உண்டு, கள்ளத்தனமானவைகள் சிலரும் உண்டு. நான் சபையாருக்கு அன்பாய் நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் அன்பாய் நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய பணம் பெருகி ஒரு பெரிய சபை கட்டிட்டதுனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, இதெல்லாம் செய்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கண்ணுக்கு முன்னால் வெளித்தோற்றம் இருக்குது பாருங்க, அதை வச்சு கர்த்தர் இருக்கிறாருன்னு கணக்கு போடாதீங்க. ஏனென்றால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்கள் அவர்களை அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள், பணத்தினாலே அறிவீர்கள்னு சொல்லலை, பொருளாதார உயர்வினாலே அறிவீர்கள் என்று சொல்லலை. எப்போ பார்த்தாலும் டிவிலையும் நியூஸ்லையும் இவங்க தாம்பா வராங்கன்னு சொல்கிற அளவுக்கு புகழ் பெற்றதினாலே இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்பது கிடையாது. அவர்கள் கனிகளினாலே அறிவீர்கள். நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இயேசுவை பற்றி தான் பேசுவாங்க. உலகத்தினுடைய காரியத்தை விட்டுட்டு அவர் வருகை, அவர் நியாய தீர்ப்பு, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒழுங்கு, இதை பற்றி தான் பேசுவார்கள். இப்படி பேசுகிறவங்க தான் தேவனோடு இருக்கிறவங்க. ஒருவேளை இந்த நியாய தீர்ப்பையும் வருகையையும் நம்முடைய எளிமையான வாழ்க்கையையும் யார் பேசாமல் புகழ்ச்சியும் பணத்தை பற்றியும் பேசுகிறாங்களோ அவைகள் எல்லாம் கள்ள உபதேசம். இயேசு எங்கேயாவது பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேசியிருக்காரா? அவர் பிரசங்கெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது தெரியுங்களா? பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வரப்போகுது, பரலோக ராஜ்யத்திற்கு போய் நீங்கள் சேரணும், ஆகையினாலே உங்கள் பொக்கிஷங்களை பூமியிலே சேர்க்காதபடிக்கு உங்கள் பொக்கிஷங்களை. அப்போ பரலோக பொக்கிஷத்தை பற்றி தான் பேசுகிறாரு ஒழிய பூலோக பொக்கிஷத்தை பற்றி அவர் பேசலை. அப்போ அவரை பின்பற்றுகிறவர்கள் எதை பற்றி பேசணும்? நீங்கள் எப்படி பணம் சம்பாதிப்பது, நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துவது. நான் சொல்லுகிறேன், எளிமையாக நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இன்னும் நல்லா செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு இன்னும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறுக்கு வழிகள் என்ற எந்த வழிகளையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, குறுக்கு வழி சொல்லி கொடுக்குறவங்களும் நரகத்துக்கு போகணும், அதை பின்பற்றவங்களும் நரகத்துக்கு தான் போய் ஆகணும், எனக்கு தெரியும். அப்படியானால் நீதி, நியாயம், ஒழுங்கு என்ற காரியத்தில் யார் சரியாய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது தேவனுடைய பாதை. எது நீதி, நியாயம், ஒழுங்கை விட்டுட்டு உலகத்தில் வாழ்கிறோம்ல, உலகத்தில் வாழ்றதா இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி இருந்தால் தான் உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படின்னு எந்த உபதேசம் உங்களுக்கு வேதத்தையும் கூட சார்ந்த மாதிரி வந்ததுதான், அப்படி வருமேயானால், அப்படி இருக்குமேயானால் நான் சொல்லுகிறேன், வேதத்தை தங்களுக்காய் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய தேவனுடைய வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்போ கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள், நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் காலங்களிலே சபைகள் வருவதற்கு முன்பாக அவர்கள் வீடுகள் தோறும் கூடி வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற போதே கள்ள உபதேசம் உள்ள நுழைஞ்சிருச்சு. பணம் சம்பாதிப்பது எப்படி, தொழிலை பெருக்குவது எப்படி, தொழிற்சாலைகளை நாம் நிறுவுவது எப்படி, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது எப்படி, இதெல்லாம் வேத உபதேசமே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் வேத உபதேசம், இதுதான் வேத உபதேசம். கடையில் போய் ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வர பாருங்க, அதுதான் நமக்கு இந்த உலகத்தினுடைய பணம், பொருள், ஆசீர்வாதங்கள் நீங்கள் நம்ம நினைக்கிற அல்லது சொல்லப்படுகிற இது எல்லாம் கருவேப்பிலை மாதிரி. கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் முதல் நீ எதை தேடணும், எதை வாங்கணுமோ அதை முக்கியப்படுத்தணும். ஆனால் இந்த உபதேசங்கள் பேதுருவினுடைய நாட்களிலேயே வீட்டிலே கூடுகிற இடத்திலேயே இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்காய் பேதுரு எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது நீங்கள் 2 பேதுரு 1 அதிகாரம் 17, 16, 17, 18 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதை வாசிங்க. 16, 17, 18 வாசிங்க.
தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. இப்ப நான் சொன்னதை வச்சு அப்படியே இந்த வசனத்தை பாருங்களேன். அவர் சொல்றாரு, நாங்க ஏதோ ஒரு கட்டுக்கதையை பின்பற்றி உங்களுக்கு போதிக்கிறவர்களாக அல்ல, நாங்கள் உங்களுக்கு எதை போதிக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் கண்ணார கண்டவைகளையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது. பாருங்க, பிதாவாகிய தேவன் அவரை கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார், கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர் என்பதை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அடுத்த வசனம், அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நாங்கள் கேட்டோம். பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நீங்க சொல்ற மாதிரி பெரிய மேன்மைக்குரியவரோ அல்லது பெரிய, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவரும் இந்த உலகத்திலே வந்தார், அவரும் தேவனை பற்றி போதித்தார், அவரும் தேவனுக்குரிய காரியங்களை செய்தார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவரும் ஆண்டவருக்குரிய ஒரு, இப்ப மோசே வந்துட்டு போனார் இல்லையா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தாரு. தேவனுக்குரிய மேன்மைலாம் அவருக்கு கிடையாது, தேவனுக்குரிய கதைலாம் அவருக்கு கிடையாது. நீங்க இந்த பேதுரு நிருபத்தை மாத்திரம் இல்ல, யோவான் எழுதின நிருபத்தை வாசி பாருங்களேன். 3 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 3 நிருபங்களும் யோவான் எழுதினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதே பிரச்சனை யோவானுக்கும் உண்டு. ஞானத்தை பற்றி பேசுகிறார்கள், அறிவை பற்றி பேசுகிறார்கள், தேவனுடைய மகத்துவத்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி மறுதலிக்கிறவர்களுக்கு யோவான் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து ஆவி. அப்படின்னா இவர் மாம்சத்தில் வந்தவர், இவர் தேவனாக இருக்க முடியாது. அறிவு கொள்கையில் யோவான் காலத்தில் அவருடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் அறிவு கொள்கையில் இன்னொன்று சொல்றார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய் தான் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் ஒரு மனுஷன் தான். ஏனென்றால் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து பிறந்தவர்கள், பாவத்தின் வழியாய் வந்தவர்கள். ஆகையினாலே அவரிடத்துல பாவம் இருக்கும். தேவன் மனுஷனாய் வந்தார் என்றால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் மனுஷன் என்றாலே பாவம் செய்கிறவன், தேவன் என்றால் பரிசுத்தமானவர். இயேசு மனுஷனாக வந்ததுனால அவர் தேவன் கிடையாது அப்படின்னு மறுக்கிற கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள். அதுல கள்ள போதக தீர்க்கதரிசிகளா இருக்கவங்க உள்ள சபைகளை எப்படி போயிச்சாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்துல தெய்வீகம் இருந்தது. எப்ப இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல். அப்ப அவருக்குள்ள மேசியா இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் கிறிஸ்து உள்ளே வந்தாரு. இப்ப வந்தவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஊழியங்கள்லாம் முடிஞ்சு அவர் சிலுவையில தொங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? எலோயி எலோயி ஏன் என்னை கைவிட்டீர். அப்பனா அவர் சிலுவையில தொங்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகம் கிறிஸ்துவானவர் வெளியில போயிட்டாரு. ஆகையினாலே தான் ஒரு மனுஷன் மரிப்பதை போல மரித்தார், உயிரோடு எழுந்து வந்தார் என்றதை நீங்கள் சில சொல்லுகிறீர்களே ஒழிய இந்த உலகத்திலே மற்றவர்கள் யாருக்குமே அதை பற்றி தெரியாது. ஆகையினாலே மரித்தவர் உங்களுக்கு தரிசனத்திலே வந்திருக்கலாம், தரிசனமாகி இருக்கலாம். இந்த பிரச்சனை வரன்றதுனால தான் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து சீஷர்களுக்கு தோன்றும் பொழுது சீஷர் அவர்களை பார்த்து ஒரு ஆவியை காண்கிறதக்கதாய் பயந்தார்களாம். இயேசு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்து என்னை தொட்டு பாருங்கன்னு சொன்னார். சரிங்களா? ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்கு கொடுங்க. உட்காந்து அவர்களோட சாப்பிட்டாரு, பேசினார். அப்போ இதற்கு பின்பாக இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் வரும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் வேதத்தில் இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமாக எழுதியிருக்கிறார். நான் சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம கூட ஆண்டவரை சரியாக பின்பற்றாமல் சில நேரத்தில் நல்லவர்களாகவும் சில நேரத்தில் கள்ளவர்களாகவும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தெய்வத்துவத்தை சரியாக இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலை, இன்னும் நம்ம விளங்கி கொள்ளலை. நான் சொல்லுகிறேன், என்னை தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி காலையில் எழுந்து நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, ரெகுலராக என்னுடைய பைபிள் ரீடிங்கை நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நல்ல வார்த்தைங்க.
நீ என்னுடையவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறார் தெரியுங்களா? என்ன காட்டிலும் எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு வராமல் அப்பா பார்க்கணுன்னு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றார். தகப்பனை ஆகிலும் தாயை ஆகிலும் இயேசுவை காட்டிலும் எங்கள் அம்மா முக்கியம். செத்து போனவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னா இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு முக்கியம் கிடையாது, இடத்த காலி பண்ணிடுறார். இதோட நிறுத்திட்டார் நினைக்கிறீங்களா? அடுத்ததையும் வாசிக்க. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் என் பையனை பார்க்க போகிறேன், என் பொண்ணை பார்க்க போகிறேன், என் பேரனை பார்க்க போகிறேன், பேத்தியை பார்க்க போகிறேன்னு ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு போகிற யாருமே கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, பாத்திரன் அல்ல, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மீ, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மீ. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலும் அவர்களை அதிகமாக நீ நேசிக்கக்கூடாது. அப்படின்னா ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு தருணம், நல்ல தருணம் சபையில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான், அதையே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராதவங்க ஏன் வரலன்னு கேளுங்க. ஏன் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காங்க தெரியும், நீங்கள் கேளுங்களேன், வீட்டில் இருக்கிறவங்கள ஏன் இன்றைக்கி ஆலயத்துக்கு வரலன்னு கேளுங்களேன். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இந்த காரியம் இருக்குது, நான் எப்போவுமே ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து பேசுனது பொய்யாது? இது பொய்யா? நான் அதை வேறு மாதிரி சொல்கிறேன். நீதிமொழிகள் இருக்கிற வசனத்தோடு நான் ஒப்பிட்டு சொல்கிறேன், உங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதிகாலையில் எழுந்து தன் சிநேகிதனுக்கு கூறுகிற ஆசீர்வாதம் ஏன் அப்படி மாறுது? சிநேகிதனுக்கு காலையில் கரெக்டாக 12 மணிக்கு 1 மணிக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னால் தேவதூதன் சொல்ல சாபம் அப்படின்னு வரும். அப்போ ஞானி என்ன சொல்கிறான்னா, அதிகாலைன்னு சொன்னாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதற்துவம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ அதிகாலைன்ற ஒரு வார்த்தை அவர் ஏன் உபயோகப்படுத்துகிறாருன்னா, உன் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் நீ தேவனுக்கு முதல்துவத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் எதுவுமே உனக்கு சாபமாகாது, எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இப்போ வாரத்தினுடைய முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுத்துட்டோன்னா மீதி இருக்கிற நாளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். வாரத்தின் முதலாம் நாளை கொடுக்கல அப்போனா என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு. நான் சொல்லலை, நீங்கள் தான் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நினச்சக்கூடாது. அப்போது வாரத்தின் முதலாம் நாளில் தேவ சமூகத்தில் இருக்கிறத விட்டுட்டு என் பிள்ளைய பார்க்குறேன், என் பொண்ணை பார்க்குறேன், என் பையனை பார்க்குறேன், எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அம்மாவை பார்க்குறேன்னு ஆண்டவர் விட்டு போனால் அது பேர் என்ன? உங்கள் மனசுலேயே சொல்லிக்கோங்க, நான் சொல்ல. இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஒரு காரியத்தை மீண்டு வெளியில் வர முடியலைன்னு சொன்னால், ஏதோ ஒரு கள்ளத்தனத்தில் நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். கர்த்தருக்கு தான் தெரியும் என் காரியம், கர்த்தருக்கு தான் புரியும் என் காரியம். நீங்கள் பரலோகத்தில் வாங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியும், இப்போ தெரியாது. ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கிடையாது இல்லைங்களா? உடனே ஆண்டவர். நான் உங்களுக்கு முன்ன கூட ஒரு உதாரணம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு முறை என் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாக நான் சொல்லுறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு இந்த வயிற்றில் அல்சர்ன்றது ரொம்ப அதிகம். நான் ப்ரேயர் ஹவுஸில் இருந்த காலங்களில் டைமிங்ஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது, அங்கே சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடெலாம் சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிடுவோம். அந்த மாதிரி வேலைகள் சூழ்நிலைகள் என்னென்னா ஒரு பயங்கர அல்சர், பயங்கரமாக கொஞ்சோண்டு சாப்பிட்டனாலே உருளுவேன் நான், அப்படியே பயங்கரமாக வலிக்கும். அந்த மாதிரி அல்சர் காலங்களில் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, ஆண்டவர் கிருபையினாலே நம்ம கொஞ்சம் வேலையை சர்ச்சில் குறைச்சிட்டாங்க. வந்து வேலை செய்துட்டு போனால் போதும், காலையில் சாயந்தரம் போனால் போதும்னு ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் வீட்டு சாப்பாடு கொஞ்சம் ரெகுலராக இருந்தனால ஆண்டவர் கிருபையினால் அது அப்படியே ரெகுலராக முடிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த காலங்களுடைய ஆரம்பத்தில், கல்யாணம் ஆரம்பத்தில் ஒரு நாள் காலையில் செம்ம வயிறு வலி, ஆரம்ப நாட்கள். அப்போது
சரியான வயிறு வலியில் அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன். பாஸ்டம்மா காலையில் எழுந்து அவங்க விட்டு குளிச்சுட்டு இருந்தேன். டைம் ஆச்சு எழுந்துலையா அப்படின்னாங்க. அவங்க வாட்டு குளிக்க போனாங்க, வந்தாங்க, ட்ரெஸ் பண்ணாங்க. ஒரு 4 தடவை போகும்போது வரும்போதெல்லாம் என்ன எழுந்தலையா சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கே சங்கடமாக தான் இருந்தது. ரொம்ப வயிறு வலிக்கு எழுந்த முடியலன்னு. அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்து உட்காந்துருக்கும் போது எப்படியோ போய் ஆகணும் சர்ச்சுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் என்னாச்சு அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? சர்ச்சு கிளம்பி வந்துடுங்க, ஒரு வேளை செத்தாலும் சர்ச்சிலே செத்துருங்க. கல்யாணம் ஆன புதுசில். இன்றைக்கி வீட்டில் யாராவது வயிறு வலின்னு சொல்லிட்டோமே, குடும்பத்தோடு போயிடுவாங்க, சர்ச்சை விட்டே போயிடுவாங்க. குடும்பத்தோடு போயிட்டு ஏதாவது ஆன பிறகு எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், என்னை ஆண்டவர் கைவிட்டார், என்னை ஆண்டவர் காலை விட்டார், என்னவோ நம்ம காலை பிடிச்சிக்கிட்டே தொங்கின மாதிரியும் நம்மளை உதறிட்டு அவர் போன மாதிரியும் இருக்குல்ல. உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள். சர்ச்சுக்கு எத்தனை நாள் வந்திருப்பீங்க? தேவ சமூகத்திற்கு ஒழுங்க நீங்கள் எத்தனை தடவை வந்திருப்பீங்க? நீங்கள் வராத நாட்கள் எவ்வளோ இருக்கும்? கணக்கு போட்டு பாருங்களேன். உட்கார்ந்துருக்கிற உங்களையே நான் கேட்குறேன். ஆகஸ்ட் மாதம் முடிய போது, நாளைக்கு செப்டம்பர் மாதம். இந்த 8 மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் லீவு போடலை அப்படின்னு சொல்லி யாராகிலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போடாமல் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கணும்னா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையோ சொல்லுங்கள். எத்தனை அலையிலையோ வருது பாருங்கள், எத்தனை அலையிலையோ வரல பாருங்கள். யோசி பாருங்க. நீ கர்த்தர் உங்களோட பேசுவாராக. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு பாத்திரன். நான் சொல்லுகிற சில நேரங்களில் நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு ஏதோ சில காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பார்வைக்கு முன்ன ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒன்று இருந்தால் நம்ம இப்படி தான் வாழணும், இல்லையா வெளியில் வாழ்கிற வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தெய்வத்துவத்தை மறுதலிக்கிற, தெய்வத்துவத்தை இல்லை என்று சொல்லுகிற கள்ள உபதேசங்கள் வருகிறது. பணம் இல்லாமல் எப்படி உலகத்தில் வாழ்கிறது, பணம் ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு பேசுகிற, பணத்தை முக்கியப்படுத்துகிற, உறவுகளை முக்கியப்படுத்துகிற. நான் சொல்லுகிறேன், ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவத்திற்குள்ளே சொல்லுகிறேனே, இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நடுவில் வந்து சில சூழ்நிலைகளை வந்துருச்சு. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தில் உங்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாது. ஆனால் இப்போலாம் வந்துருச்சு. எப்படின்னு தெரியுங்களா? எங்களை மாதிரி பாஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டும். அப்போ மீதி இருக்கிற 6 நாள் தெருவில் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தோடு செலவு பண்ணுங்கள். ஆனால் எங்கள் பிதாக்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? குடும்பமும் சபையும் ரெண்டுமே ஒன்று தான். குடும்பத்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி சபையை கவனிக்கணும். சபையில் உள்ள காரியங்களை எப்படி ஒழுக்கத்தை பின்பற்றுகிறோமோ அதே குடும்பத்தில் நீங்கள் பின்பற்றணும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இந்த காலத்தில் மாறி போச்சு. குடும்பம் வேறு, சபை வேறு. அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன சம்மந்தம் இல்லை? இதெல்லாம் கள்ள உபதேசம் தான். தேவனை விட்டு நம்மை ஒரு நிமிடமாகிலும் ஒரு செகண்ட் ஆகிலும் கொஞ்சம் நம்மளை பிரிக்கிற எந்த காரியமும் தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறது தான். அப்படியானால் சில கள்ள உபதேசங்கள் வரும் பொழுது இந்த இடத்துல பேதுரு அவர்களுக்கு, நாங்கள் கண்ணார கண்டவைகளையும் அவருடைய வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தேவன் அவரை மகிமைப்படுத்தின மகிமையை எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்குரிய காரியங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சபையாருக்கு பேதுரு போதிக்கிறார். அப்படியானால் அவருடைய மறுரூபத்தினுடைய சாயலை பற்றி பேதுரு பேசுகிறார். கவனிங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நமக்குள்ளே ஒரு மறுரூபத்தினுடைய ஒரு சாயலை தரித்தவர்களாய் வாழ வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூப சாயலோடு வாழுகிறார் என்றால் அதற்கு அவர் நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரி என்ன? இந்த முன்மாதிரியை பின்பற்றின சீசருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த சம்பவம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, நான் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா கண்களுக்கும் தெரிந்ததல்ல. இந்த சம்பவம் நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நடக்கிற அந்த நடக்கின்ற பாதையில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் தெரியும். சரிங்களா?
நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் என்னோடு கூட. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. எந்த அதிகாரம் அது? அதிகாரம்னா என்ன? இங்க அதிகாரம்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது ஏதோ அந்தகாரத்தினுடைய ஆவிகளை துரத்தி, அசுத்த ஆவிகளை துரத்து, அதனுடைய அதிகாரம் என்று. அது ஒரு அதிகாரம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல வேண்டாம், அது ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் இதை இப்படி அதிகாரமாக வாசிக்கிறேன். என்னவென்றால், இயேசு எப்படி பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் பிறந்து அவருக்குள்ளே நித்திய ஜீவன் என்கின்ற ஒரு ஜீவனை வைத்திருக்கிறாரோ, அந்த ஜீவனுக்குரிய அதிகாரம் என்பது உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நித்திய ஜீவனுடைய அதிகாரம் உண்டு. அப்ப இந்த நித்திய ஜீவனுடைய அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இதை எனக்குள்ளே நான் எப்படி அடிக்கடியாய் சோதித்து பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் நீங்கள் 28வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசு கடலின் மேல் அவர்களிடத்திலே நடந்து வந்தார். கடலின் மேல் நடந்து வந்தார். சரிங்களா? கடலின் மேல் நடந்து வந்தார்னு சொன்னா, இவர்கள் கடலுக்குள்ளே கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள், எதிர்காற்று அடிக்கிறது, இவர்களுடைய வருகிற வழியிலே கடல் கொந்தளிக்கிறது என்று கடலுடைய கொந்தளிப்பையும் எதிர்காற்றும் வரும் பொழுது எப்படியாகிலும் படகு மூழ்கிறோன்னு தெரியும். மூழ்கிறோன்ற ஒரு காரணத்திலே அவர்கள் திகைத்திருக்கும் பொழுது, கலங்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். எந்த காரியம் இவர்களை மூழ்கடிக்கும் என்று நினைக்கிறார்களோ அதன் மேல் இயேசு நடந்து வந்தார். எதை வைத்து இவர்கள் மரிக்கப் போகிறோம், மரித்து விடுவோம் என்று பயந்தார்களோ அதன் மேல் இயேசு நடந்து வந்தார். எந்த சூழ்நிலை இவர்களை மூழ்கடித்து விடும் என்று அவர்கள் பயந்தார்களோ அதன் மேல் இயேசு நடந்து வந்தார். அவர் நடந்து வந்தது மாத்திரம் அல்ல, நல்லா கவனிங்க, இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒரு கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு இருக்கிற தண்ணீரின் மேல் நடக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு சாத்தியமே கிடையாது என்பதுதான் பதில். ஆனால் அவற்றின் மேல் இயேசு நடந்து வந்தார் என்றால், அப்படிப்பட்ட நடக்கக்கூடாத, நடக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் நடந்தார், நானும் நடப்பேன் என்ற ஒரு விசுவாசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் உலகம் முடியாது என்று சொல்லும். நம்முடைய விசுவாசம் சொல்லணும், முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக, பேதுரு நடந்தார்னா நம்மளாலேயும் நடக்க முடியும். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகிற நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் எந்த காரியம் நம்மை மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, எந்த காரியம் இன்றைக்கு நாம் மூழ்கும்படியாய் நமக்கு முன்பாக சவாலாய் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எதை நாம் பெற முடியாதபடிக்கு நமக்கு தடையாய் வைக்கப்பட்டிருக்கிறதோ, இதற்கு சாத்தியமில்லை, முடியாது, கிடைக்காது, இல்லை, வராது என்று நீங்கள் இயேசுவை நோக்கி போகும் பொழுது உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படியாய், குறைக்கும்படியாய் எந்த வார்த்தை வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவன் சொல்லணும், இயேசு கிறிஸ்து அதை செய்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவால் அதை செய்ய முடியும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைக்காத ஒன்று, உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒன்று, நீங்கள் பெற முடியாத ஒன்று, நீங்கள் தாண்ட முடியாத ஒன்று, நீங்கள் ஜெயிக்க முடியாத ஒன்று, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் வைத்திருப்பீர்களானால், அவர் கடலின் மேல் நடந்ததை போல இன்றைக்கு இருக்கிற இந்த சாபமானாலும், பாவமானாலும், ரோகமானாலும், முடியாத காரியமானாலும், உலகத்திலே எந்த காரியம் வந்தாலும், இதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்ட காரியம் இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், உலகத்தால் முடியாது,
ஆனால் நமக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு முடிக்க நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிந்த நம்ம கோயில்பட்டியில் ஒரு சகோதரி வருது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத ஒரு பெரிய குறை. ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர் ரொம்ப தேடுறவங்க, ஆனால் பிள்ளை இல்லாத ஒரு குறை. ஒரு நாள் அவங்க என்ன தான் காரணம் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக சென்னையில் போய் ஃபுல் டெஸ்ட் ஒன்று எடுப்போம். என்னென்னோ மாத்திரை சாப்பிட்றோம், என்னென்னோ மருந்து சாப்பிட்றோம், என்னென்னோ முயற்சி பண்ணுறோம், ஒரு என்ன தான் அது அப்படின்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி சென்னையில் போய் அவங்க டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னா, இதுக்கு முன்பாக அவர்களுக்கு வயிற்றில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இதுக்கு முன்பாக பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த டியூப் ஒன்று போகும் இல்லைங்களா, கர்ப்பப்பைக்கு, அந்த டியூப் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து டாக்டரும் சொல்லலை, ஆப்ரேஷன் பண்ணவங்களும் சொல்ல, இவங்களுக்கும் தெரியாது. இவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பிள்ளை பிறக்கும் பிள்ளை பிறக்கும் பிள்ளை பிறக்கும், ஜெபம் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னா, கட் பண்ணிட்டாங்க, அது இனி கிடையாது, வராது. ரொம்ப வேதனையோடு வந்தாங்க. அந்த டைமில் வந்து எங்களை சந்தித்தாங்க. பாஸ்டம்மாக்கிட்டே என்கிட்டயும் சொன்னாங்க, இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. ரொம்ப அதாவது அவங்க கண்ணீர் உள்ள ததும்ப, நமக்கு இனிமேல் வழியே இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உலக பிரகாரமாக கண்ணீர் ததும்ப என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய சித்தம் எப்படியோ அப்படி தான். மற்றபடி மனுஷன் என்ன நமக்கு சொல்லியிருக்கானோ, மனுஷனை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவல்ல, ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு, முடிஞ்சால் நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க, வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு சபைக்கு போகிறவங்க. நான் சபைக்கு வாங்கன்னு சொல்லலை, ஜெபத்துக்கு மாத்திரம் வந்துட்டு போங்க, நீங்கள் வார நாட்களில் பக்கத்தில் தானே இருக்கீங்க, ஜெபம் மாத்திரம் பண்ணாங்க. வந்தாங்க, ஜெபத்துக்கு ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவர்களுக்குள்ளே ஒரு பலத்த கிரியை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் கிருபையினால் அவர்கள் இன்றைக்கு 2 ஆண் பிள்ளைகளை பெற்று இதே கோயில்பட்டியில் இருக்கிறாங்க. நான் சொல்ல, முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கோன்னா முடியும்னு ஆண்டவர் சொல்வார். முடியும்னு சொல்வார். உங்களுக்கு எத்தனை காலங்கள் போனாலும், எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, அல்லது உங்களோட சூழ்நிலை முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அல்லது இனிமேல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுங்களா? என்ன அதிகாரம் தெரியுங்களா? நீ இல்லைன்னு சொல்றியா, எனக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார் இருக்குது. நீ முடியாதுன்னு சொல்றியா, நான் சொல்கிறேன் நித்திய ஜீவன் இருக்குது, முடியும். நடக்காதுன்னு சொல்றியா, இதை காட்டிலும் பெரிய காரியங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவருடைய கரத்தில் உங்களை சரண்டர் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்குள் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே என்னால் முடியாது என்று சொல்லப்படுகிற காரியங்களிலும் இந்த நாளிலே முடிய பண்ணுகிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நித்திய ஜீவன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நித்திய ஜீவன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நித்திய ஜீவன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை தான் அன்றைக்கு சாராள் இடத்துல பேசின அதே வார்த்தை தான் மரியாள் இடத்துல சொன்னார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்தவைகளை அவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால், ஜீவன் இல்லாதவைகளுக்கு ஜீவனை உண்டாக்க முடியும் என்று சொன்னால், என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவ சமூகத்திலே ஹalleluya. என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.